அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அரசு கேபிள் டிவியில் வந்து பேக்கேஜோட ரேட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு நிறைய கஸ்டமர்கள், இல்லை ஒரு சில கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ அரசு கேபிள் டிவியில் என்னன்னாக்கா, மாத சந்தா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரூ. 200 ரூ. 250 வரலையும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படி ரூ. 200 ரூ. 250 அவங்க வந்து சிக்னல் கொண்டு போகிறதுக்கான சார்ஜஸ் வந்து ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நமக்கு 200 250 வந்து ப்ராசஸ் ஆகும். அதனால வந்து மினிமம் வந்து டாக் டிவியை பொறுத்தவரையில வந்து ரூ. 200 தான் ஸ்டார்ட்டிங் ரேட்டு. ரூ. 200 பார்த்தீங்கன்னா அனைத்து சேனலுமே வந்துடும். நீங்கள் வந்து மற்ற கேபிள் டிவியை பொறுத்தவரையில வந்து பேக்கேஜ் ரேட்டில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசு கேபிள் டிவி வந்து ஒரே பேக்கேஜ் தான். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க டாக் டிவி சிக்னல் கொண்டு வரதுன்னா சார்ஜஸ் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தூரம் இருக்கும். அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கனால வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இதுதான் வந்து அரசு கேபிள் டிவியோட மேக்ஸிமம் ஒரே பேக்கேஜ் தான். ஒரே பேக்கேஜில் அனைத்து சேனலுமே வந்துடும். இதுதான் டாக் டிவியோட முதல் ஸ்டார்டிங்லேருந்து உள்ள ஆரம்ப ரேட்டு வந்து. ஏன்னா ப்ரைவேட்லாம் வந்து 250 300 வரலையும் வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா பேக்கேஜ் ஏற்ற மாரி ரேட்டு. அதில் வந்து பாதி சேனல் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுதான் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே பேக்கேஜில் அனைத்து சேனலுமே வந்துடும். மினிமம் 200 to 250 தான் இருக்கும். எல்லாமே 250 வாங்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் தான் வாங்குவாங்க. ஒரு சில ஆப்ரேட்டர் தான் வாங்குவாங்க. அந்த ஆப்ரேட்டர் ஏன்னா கூடுதல் செலவு இருக்கும். அது ரொம்ப தூரம் சிக்னல் கொண்டு வரனால கூடுதலாக ஆம்பிளிஃபையர், டிரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு வரனால அந்த ப்ளஸ் பாயிண்ட் அதில் வச்சுக்குவாங்க. அதான் வந்து 200 250 தான் அதிகபட்சம். அதுவே வந்து 250 எல்லா ஆப்ரேட்டரும் போட மாட்டாங்க. ஒரு சில ஆப்ரேட்டர் தான். மேக்ஸிமம் 200 தான் டாக் டிவி பொறுத்தளவில். நன்றி, வணக்கம்.